ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விவோடி தமிழ். மே மாதம் 2025 ரிஷப ராசிக்கான பலன்கள், கிரக நிலைகள் மற்றும் விரிவான ஜாதக பலன்கள் என்ன அப்படின்றத இந்த காணொளியில நம்ம முழுவதுமா பார்க்கலாம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மே மாதம் 2025 உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் சில சவால்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக அமையப் போகின்றது. இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனை விரிவாக பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் மே மாதம் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து உங்கள் ராசியில் சஞ்சரிப்பார். இது உங்களுக்கு ஒரு விதமான கவர்ச்சியையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். உங்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் ஒரு புதிய பொலிவு ஏற்படும். மாதத்தின் நடுப்பகுதியில் புதன் கிரகம் உங்கள் ராசியை விட்டு விலகி மிதுன ராசிக்கு மாறுவார். இது உங்கள் தகவல் தொடர்பு திறனுக்கான ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். எழுத்து, பேச்சு மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். புதிய யோசனைகள் உங்களுக்கு உதிக்கும். அவற்றை செயல்படுத்தும் ஆர்வமும் உங்களுக்கு அதிகரிக்கும். செவ்வாய் கிரகம் கடக ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் தைரியம், போராட்ட குணமும் அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். குடும்ப விஷயங்களில் பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது. குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து 2வது வீட்டில் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய முதலீடுகள் அல்லது சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் உங்கள் ராசியில் 10ஆம் வீட்டில் கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் தொழில் மற்றும் பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். கடின உழைப்பு மற்றும் பொறுமையின் மூலம் மட்டுமே நீங்கள் முன்னேற்றத்தை அடைய முடியும். மேலதிகாரிகளுக்கு இணக்கமாக இருப்பது நல்லது. ராகு மற்றும் கேதுவின் சஞ்சாரம் முறையே உங்கள் 12ஆம் மற்றும் 6ஆம் வீடுகளில் இருப்பதால் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். எதிரிகளை வெல்லக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு இருக்கும். உங்களோட விரிவான ஜாதக பலன்கள், தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் உங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல ஒரு கலவையான பலன்கள் தரும் மாதம். மாதத்தின் முதல் பாதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். உங்களின் திறமையை வெளிப்படுத்தவும் முன்னேற்றம் காணவும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சில தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சக ஊழியர்களுடனான உறவில் கவனம் தேவை. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்பு நன்கு ஆலோசிப்பது நல்லது. கடின உழைப்பும் விடாமுயற்சியும் மட்டுமே இந்த சவால்களை சமாளிக்க உதவும். உங்கள் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து பயணிப்பது முக்கியம். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியது. குருவின் அருளால் வருமானத்திலும் புதிய வழிகள் திறக்கலாம். ஏற்கனவே செய்த முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான முயற்சிகள் சாதகமாக இருக்கும். இருப்பினும் ராகு 12ஆம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பதில் கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது. யாருக்கும் கடன் கொடுக்கும் முன் நன்கு யோசித்து செயல்படுத்துங்கள். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் சில ஏற்ற இறக்கங்களை காண நேரலாம். செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீட்டில் சிறு சிறு வாக்குவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொறுமையுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியும். உற்றார் உறவினர்களுடன் நல்லுறவு பேணுவது அவசியம். வாழ்க்கை துணையுடன் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் வெற்றி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உயர்கல்வி முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு ஊக்கமளிக்கும். கவன சிதறல்களை தவிர்த்து படிப்பில் முழு கவனம் செலுத்துவது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் கூடுமான வரை கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ராகு 12ஆம் வீட்டில் இருப்பதால் உடலில் சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். சோர்வு ஏற்படலாம். சரியான உணவு முறையை, போதுமான தூக்கத்தையும் கடைபிடிப்பதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்க முடியும். யோகா மற்றும் தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. அவ்வப்பொழுது மருத்துவர்களை சந்தித்து பரிசோதனை செய்து கொள்வது பாதுகாப்பானதாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் இந்த மாதம் இனிமையான தருணமாக நிறைந்திருக்கும். உங்கள் ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் காதலர்கள் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வார்கள். புதிய காதல் உறவுகள் மலர வாய்ப்புள்ளது.
திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் நல்ல வரன் அமையக்கூடும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். உங்களுக்கான பரிகாரமா சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சுபிசக்தி தரும். ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மன அமைதியை உங்களுக்கு கொடுக்கும். சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கும். பொதுவான பலன்கள் பார்த்தீங்கன்னா, மே மாதம் ரிஷபராசிக்கு பல விதமான அனுபவங்களை கொடுக்கும் மாதமாக இருக்கும். கிரகங்களின் நிலையை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் பல நன்மைகளை உங்களால் அடைய முடியும். அதற்கு பொறுமையும் கடின உழைப்பும் மற்றும் நேர்மறை எண்ணத்துடன் இந்த மாதத்தை அணுகுங்கள். உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த ஜாதக பலன்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா பொதுவானதுதான். ஒவ்வொரு தனிநபர் ஜாதக அமைப்பும் பொறுத்து அதன் பலன்கள் சிறு சிறு மாற்றங்கள் இருக்கலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் குறித்து மேலும் அறிய நல்ல ஒரு ஜோதிடரை அணுகுவது மிகவும் நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமைய வாழ்த்துக்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.